கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். மகிழ்ச்சி என்பது நாம் அனைவரும் விரும்பும் ஒன்று. ஆனால் உண்மையான மற்றும் நீடித்த மகிழ்ச்சி ஆண்டவரில்தான் காணப்படுகிறதே தவிர நம்முடைய சூழ்நிலைகளில் அல்ல. வெற்றி, செல்வம் மற்றும் இன்பம் போன்ற தற்காலிகமான மகிழ்ச்சிகளையே உலகம் வழங்குகிறது. ஆனால் இவைகள் எல்லாம் நிலைத்திருப்பதில்லை. தேவனை அறிந்து நம்புவதும் அவரது அன்பில் ஓய்வெடுப்பதும் நம் வாழ்க்கைக்கான அவரது நோக்கத்தில் நடப்பதுமே உண்மையான மகிழ்ச்சியை தருகிறது. இந்த உலக காரியங்களில் மகிழ்ச்சியை தேடுவதற்கு பதிலாக ஆண்டவரிடம் தேடுங்கள். அவரது சமூகத்தில் மகிழ்ச்சியுடன் இருங்கள். எல்லா சூழ்நிலைகளிலும் நன்றி செலுத்துங்கள். அவர் எப்பொழுதும் உங்கள் நன்மைக்காக கிரியைகள் செய்கிறார் என்று நம்புங்கள். கர்த்தருடைய சந்தோஷமே உங்கள் பலன். நீங்கள் அவரை நம்பும்போது எதுவும் அதை பறிக்க முடியாது. அன்பின் பரலோக தந்தையே, உண்மையான மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்துக்கும் ஆதாரமாக நீர் இருப்பதற்கு உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அழிந்து போகும் உலக காரியங்களில் அல்ல, உம்மில் என் மகிழ்ச்சியை காண எனக்கு உதவி செய்யும். உம்முடைய சமாதானத்தினால் என் இதயத்தை நிரப்பும். உம்முடனான எனது உறவில் என் மகிழ்ச்சி வேரூன்றட்டும். நீர் எப்போதும் என்னுடன் இருக்கிறீர் என்பதை அறிந்து எல்லா சூழ்நிலைகளிலும் திருப்தியாக இருக்க எனக்கு கற்றுத்தாரும். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.